சைவ வழிபாட்டுல மாந்திரிகம், தாந்திரிகம் அதோடு சேர்ந்து கொஞ்சோண்டு மர்மங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு வழிபாட்டு முறை தான் அகோரா வழிபாடு. இந்த அகோரா வழிபாட்டை பின்பற்றவங்க பேர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அகோரிகள்னு சொல்லுவாங்க. பொதுவா அகோரிகளோட வழிபாட்டு முறை நம்ம கேட்டாலே நமக்குள்ள பெரிய பயத்தை உண்டாக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாட்டு முறையும் அகோரிகளோட வழிபாட்டு முறையும் ரொம்ப எதிர்முனையா இருக்கும். பொதுவா நம்ம சாமி கும்பிட்டாக்கா நம்ம சுத்தமா இருக்கணும், முடிஞ்சாக்கா சைவ உணவா சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஆனா அகோரிகள் அதுக்கு அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டா இருப்பாங்க. அவங்க நார்மலி மாமிசம் சாப்பிடுவாங்க, மயானத்துல தான் இருப்பாங்க, மண்ட ஓடுகள் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கிறப்போ நமக்குள்ள ஒரு பெரிய பயத்தையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிசாரா இருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தை உண்டாக்கும். ஆனா இங்க என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வழிபாட்டு முறை தான் சரியா இல்ல அகோரிகளோட வழிபாட்டு முறை தான் சரியா? ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் ராவ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அகோரிகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படிதான் இந்த மாதிரி புது வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகோரா. இந்த அகோரான்னு சொல்ற இந்த வார்த்தையை நம்ம அதுக்கு அர்த்தம் என்னன்னு முதல்ல நம்ம பார்த்தாக்கா, இந்த வார்த்தையை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். அதாவது இன்னொன்னு கோரா. இந்த கோரான்னு சொல்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருள் அர்த்தம், அதாவது டார்க்னஸ். அப்படின்னா அகோரான்னு சொல்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இருள் இல்லாதது, அதாவது absence of darkness. இருள் இல்லாத இடத்துக்கு என்னன்னு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம், ஓகேங்களா, ஒளி. அப்படின்னா இவங்களோட ஆன்மீக பயணம், அதாவது அகோரிகளோட ஆன்மீக பயணம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையில இருந்து அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த அகோரா வழிபாடு. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வழிபாட்டு முறையில இருக்கிறப்போ அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஸோ இந்த அகோரா வழிபாட்டு முறை எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படி நம்ம பார்த்தோக்கா, இது ஆக்சுவலி கப்பாலிக்காஸ்ன்னு சொல்ற ஒரு சைவ வழிபாட்டு முறையில் தான் இது ஆரம்பிச்சிருக்கு. சைவ வழிபாட்டு முறைன்னு சொல்றப்போ சைவ வழிபாட்டுல பல விதமான வழிபாட்டு முறைகள் அதுல இருக்கு. அண்ட் கப்பாலிக்காஸ் அதுல ஒண்ணு. இந்த கப்பாலிக்கர்கள் பொதுவாக அவங்க மண்ட ஓடுகள் வச்சு பூஜை செய்யறவங்களா தான் இருந்திருக்காங்க. இந்த கப்பாலிக்கர்கள் காலத்துக்கு ஏற்ப மாற மாற மாறதான் அகோரிகள் சொல்ற இன்னொரு வழிபாட்டு முறையா இது மாறி இருக்கு. அகோரிகள், இந்த அகோரிகளோட ஃபவுண்டர் யாரு, அதாவது இது உருவாக்குனவர் யாருன்னு அப்படி பார்த்தாக்கா பாபா கினரம். 17வது நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய யோகியா வாழ்ந்த பாபா கினரம் தான் இந்த அகோரா வழிபாட்டு முறையை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பாபா கினரம் அவர் எங்க பிறந்தா நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தான் பிறந்தாரு. அதனாலதான் என்னமோ இந்த அகோரான்னு சொல்ற இந்த ஒரு வழிபாட்டு முறை அதிகமா இந்தியாவோட வடப்பகுதியில் தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான அகோரிகள் எங்க நம்ம பார்க்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா வாரணாசி, அதாவது காசின்னு சொல்ற இந்த பகுதியிலையும், அதுக்கப்புறம் இந்த நேபாளிலையும், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி பகுதியில் தான் அதிகமான அகோரிகள் நம்ம பார்க்க முடியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஏன் அவங்களோட ஆன்மீகம் வழிபாட்டும் நம்மளோட ஆன்மீகம் வழிபாட்டும் ரொம்ப மாறுபட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க காரணம் எதனால பாத்தீங்கன்னா அவங்களோட ஆன்மீகம் நோக்கத்தினால்தான். பொதுவா எடுத்துக்கோங்க, பொதுவா நம்ம கோயிலுக்கு போனாலோ இல்ல நம்ம சாமி கும்பிட்டாலோ நம்ம எப்படி சாமி கும்பிடணும் பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுதான் நம்ம சாமி கும்பிடுறது பொதுவா. ஆனா அகோரிகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சாமி கும்பிடுற அந்த நோக்கமே டோட்டலி வேற. அவங்க எதுக்காக சாமி கும்பிடுறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பிறப்பும் இறப்பும் இருக்கிற இந்த ஒரு சைக்கிள் இருந்து விடைபெற்று அவங்க மோட்சம் அடையிறதுக்காக அவங்க சாமி கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அத்வைதா வேதாந்தம் சொல்ற ஒரு பிலாசபி ஃபாலோ பண்றாங்க. அத்வைத்தம் வேதாந்தம் சொல்றப்போ இது நான் டுவலிட்டி. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வச்சுக்கோங்களேன், என் முன்னாடி ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு மனுஷனும் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என் பார்வைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நாய்க்குட்டி வேற, இந்த மனுஷன் வேற. ஆனா அகோரிகளோட பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த நாய்க்குட்டியும் ஒண்ணுதான், இந்த மனுஷனும் ஒண்ணுதான். அவங்க ஏன் அந்த மாதிரி பாக்குறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே பிரம்மன்னு சொல்ற ஒரு புள்ளியில் தான் உருவாயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த நாய்க்குட்டியும் எனக்கு பிரம்மன் தான், இந்த மனுஷன் பிரம்மன் தான். அப்படி இருக்கிறப்போ எப்படி இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் அகோரிகள் நம்பிக்கை. அதனாலதான் என்னமோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது, தூய்மை தூய்மை இல்லாதது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பிரிச்சு பார்க்கவே மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஒண்ணுதான். பொதுவா அகோரிகளோட அந்த ஆன்மீகம் நோக்கம், அதாவது நான் மோட்சம் அடையிறதுக்காக தான் இந்த அகோரான்னு சொல்ற இந்த பாதையை எடுத்திருக்கேன்னு சொல்ற அந்த ஆன்மீகம் நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்தோ கூட, ஆனா அதுக்காக எடுக்கிற அந்த முயற்சியோ இல்ல அந்த வழிபாடுகளோ ரொம்பவே கஷ்டமானது. எல்லாரும் இந்த அகோரான்னு சொல்ற இந்த ஒரு வழிபாட்டு முறைகளை செஞ்சிட முடியாது. பொதுவா ஒருத்தர் அகோரியா ஆக போறாருன்னா முதல்ல அவரோட குடும்பத்தால விட்டுட்டு தனியா வந்துடும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவர் ஒரு குரு தேடணும். அந்த குரு தேடின பிறகு அவர் கிட்டத்தட்ட 12 வருஷம் அந்த குரு கூடயே அவர் டிராவல் பண்ணிட்டு எல்லாம் கத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு அகோரியா ஆகிறதுக்காக இருக்கிற ஒரு வழிமுறைகள். ஒரு அகோரிகள்னு சொன்னாலே பெரும்பாலும் அவங்க நிர்வாணமா தான் இருப்பாங்க. நிர்வாணமா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த எரிஞ்ச உடல்கள் இருக்குல்ல, அதோட சாம்பல் உடம்புல பூசிக்குவாங்க.
எதுக்காக வந்து இந்த சாம்பல் வந்து பூசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்களோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எதுவுமே நிரந்தரமான ஒரு விஷயம் இல்ல, எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த உடம்புல வந்து சாம்பல் பூசுற ஒரு பிராக்டிஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அகோரிகள் வந்து நரமாமிசம் வந்து சாப்பிடுவாங்க சொல்லப்படுது. நரமாமிசம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பிலீஃப் படி, அதாவது அகோரிகளோட பிலீஃப் படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் முதல் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த அத்வைதா வேதம் சொல்ற ஒரு பிராக்டிஸ் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமும் வந்து வெவ்வேறு இல்லை. அவங்களுக்கு மனுஷனும் ஒண்ணுதான், அவங்களுக்கு நாய்க்குட்டி ஒண்ணுதான், ஒரு கோழியா இருந்தா கூட ஒண்ணுதான், எல்லாமே அவங்களுக்கு ஒண்ணுதான். அப்படி இருக்கிறப்போ அவங்க பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நரமாமிசம் சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து தவறா படலை. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இட்ஸ் ஆல் த சேம், எல்லாமே பிரம்மன் சொல்ற விஷயமா இருக்கிறப்போ எல்லாமே வந்து பியோர், எல்லாமே தூய்மையான ஒரு விஷயமா தான் இருக்க முடியும் சொல்ற ஒரு இதனால்தான் வந்து அவங்க வந்து நரமாமிசம் சாப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு வழிமுறைகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கஞ்சா அடிப்பாங்க, அதுவும் மேரிஜுவானா அடிப்பாங்க. எதுக்காக வந்து கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அகோரிகள் சொன்னாலே வந்து இவங்க வந்து அதிகமா வந்து சாதனத்துல இருப்பாங்க, அதாவது வந்து ரொம்ப தியானத்துல இருப்பாங்க. இந்த தியானத்துல வந்து அதிகமா வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்காகவும் அவங்க வந்து ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஜோனா எடுப்பாங்க. இந்த கஞ்சா அடிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கஞ்சா அடிக்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட், ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் செய்யறப்போ அதுலேயே வந்து கான்சென்ட்ரேட்டா இருப்போம், ஒண்ணுமே அது விட்டு நம்ம வந்து விலக மாட்டோம் சொல்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து கஞ்சா அடிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால தான் இது கஞ்சா அடிக்கிறாங்க. அடுத்தது அதாவது கடைசியா என்னன்னு பாத்தீங்கன்னா தாந்திரிகம், மாந்திரிகம். தாந்திரிகத்திலும் மாந்திரிகத்திலும் வந்து அகோரிகளை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அகோரிகள் வந்து இந்த மாதிரி கஷ்டமான சாதனங்களோ இல்ல வந்து கஷ்டமான இந்த மாதிரி தாந்திரிக் பிராக்டிஸ் எல்லாம் செய்யறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஷவாசாதனா. ஷவாசாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சடலத்து மேல உட்கார்ந்து சாதனம் செய்யறது. இது நீங்க பாத்தீங்கன்னா தாந்திரிகத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு தாந்திரிக் பிராக்டிஸ் ஆக்சுவலி. ஆனா பெரும்பாலும் எல்லா அகோரிகளும் வந்து இந்த சாதனை செய்யறது உண்டு. ஏன்னா இதுல என்ன ஒரு வருத்த தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வெளியுள்ள வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அகோரிகள் சொன்னாலே இவங்க வந்து ஒரு சூன்யக்காரன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா அகோரிகள் வந்து இந்த மாந்திரிகமோ இந்த தாந்திரிகமோ எதுக்காக செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கெடுக்கிறதுக்காகவோ இல்ல வந்து ஒருத்தர் அழிக்கிறதுக்காகவோ வந்து இதெல்லாம் செய்யறது இல்ல. அவங்க வந்து எதுக்காக செய்யறாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஆன்மீக நோக்கத்தை வந்து அவங்க அடைகிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மாந்திரிகமோ தாந்திரிகமோ வந்து அவங்க செய்யறாங்க. ஸோ என்னதான் வந்து அகோரிகள் வந்து அவங்களோட வழிபாடுகளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வழிபாடு விட நம்மளோட வழக்கங்கள் விட கொஞ்சம் எதிர்மொழியா இருந்தா கூட அவங்களும் வந்து இந்த சமுதாயத்துல ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் guys இந்த வீடியோ. அப்படி அகோரை பத்தி நீங்க வந்து ஏதாச்சும் இந்த வீடியோ தெரிஞ்சீங்கன்னா புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதோட வந்து உங்களை அடுத்த வீடியோ பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, see you and bye bye.